நீங்கள் இப்பொழுது நேரில் பார்த்து கொண்டிருப்பது களம் ஜான் தாமஸ் மெஞ்ஞானபுரம் அணியினருக்கும் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திசைநிலை அணியினருக்கும் இடையே நடைபெறும் ஆட்டமாகும். போனஸ் முதலாவது வெற்றி புள்ளியை ஜான் தாமஸ் அணியினர் பெறுகிறார்கள். எண்ணற்ற வீரர்களை தமிழகத்திற்கும் இந்திய தேசத்திற்கும் கொடுத்த கணம் ஜான் தாமஸ் கபடி கழகம் நடத்தும் ரவிசுந்தர் நினைவு கபாடி போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திசையன் விளை அணியினரும் ஒரு போனஸ் புள்ளியை பெற்று இரு அணிகளும் 1-1. சிறப்பான ஒரு டிஃபென்ஸ். அன்பு பார்வையாளர்களை நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருப்பது மண்ணின் மைந்தர் பவுலியாஸ் யூ மும்பா அணிக்காக ஆடி பல சாதனைகள் படைத்தவர். இப்பொழுது இந்த மைதானத்தில் ஆம் உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் நேர்த்தியான ஒரு வெற்றி புள்ளி ஜான் தாமஸ் மெஞ்ஞானபுரம் அணியினருக்கு. ஜான் தாமஸ் அணியினர் 3, இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் 2. நேர்த்தியான ஒரு வெற்றி புள்ளி திசையன் விளை அணியினருக்கு. மீண்டும் பவுலியாஸ் கடந்த முறை 1, இந்த முறை எத்தனை? தனது நேர்த்தியான ஆட்டத்தால் கபடி ரசிகர்களே அதிரடி ஆட்டத்தில் திசையன் விளை நேர்த்தியான ஒரு வெற்றி புள்ளி திசையன் விளை அணியினருக்கு. இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திசையன் விளை அணியினர் 4, ஜான் தாமஸ் அணியினர் 3. ஆட்டம் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சபாஸ் 2 வெற்றி புள்ளிகள். ஆட்டத்தில் இப்பொழுது 1 புள்ளி முன்னிலையில் ஜான் தாமஸ் மெஞ்ஞானபுரம் அணியின் எண்ணிக்கை ஜான் தாமஸ் 5, திசையன் விளை 4. நேர்த்தியான ஒரு வெற்றி புள்ளி திசையன் விளை அணியினருக்கு. ஆட்டத்தின் சமநிலை. மீண்டும் பவுலியாஸ்
சிறப்பான ஒரு வெற்றி புள்ளியை இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் பெற்று எண்ணிக்கை 6, இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திசையன் விளை 6, ஜான் தாமஸ் 5. அன்பு பார்வையாளர்கள், நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருப்பது மண்ணின் மைந்தர் இளம் சிங்கம் பிரைசன் தனது நேர்த்தியான ஆட்டத்தை ரசிகர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற இளம் சிங்கம் பிரைசன். Third right. Third right to John Thomas மெஞ்ஞானபுரம். நேர்த்தியான ஒரு வெற்றி புள்ளி ஜான் தாமஸ் அணியினருக்கு. அணியின் எண்ணிக்கை ஜான் தாமஸ் 6, திசையன் விளை இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் 6. இரு அணிகளும் சம வெற்றி புள்ளிகள். 6க்கு 6 முன்னிலை பெறப்போவது யாரு? மீண்டும் பிரைசன், மண்ணின் மைந்தர், வளரும் இளம் நட்சத்திர ஆட்டக்காரர். சபாஸ் சபாஸ், நேர்த்தியான ஒரு வெற்றி புள்ளி. First time out is being taken by மெஞ்ஞானபுரம் in the first half. இதுவரை ஜான் தாமஸ் மெஞ்ஞானபுரம் அணியினர் 7 வெற்றி புள்ளிகளையும் திசைன் விளை அணியினர் 6 வெற்றி புள்ளிகளையும் பெற்ற நிலையில் ஆட்டத்தின் சிறிது இடைவேளை. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஆட்டம் தொடங்கும் சமயம் இது. தேர்ட் ரைட் டு திசையன் விளை. மீண்டும் மதரடி ஆட்டத்தில் மெஞ்ஞானபுரம் நேர்த்தியான ஒரு வெற்றி புள்ளி. ஜான் தாமஸ் அணியினர் 8, இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் 6. ஆடுகளத்தில் சுரேஷ். இரு அணி வீரர்களுக்கும் தலா ஒரு வெற்றி புள்ளி. இரு அணி வீரர்களுக்கும் தலா ஒரு வெற்றி புள்ளி. ஜான் தாமஸ் அணியினர் 9, இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் 7. இரண்டு வெற்றி புள்ளிகள் முன்னணியில் ஜான் தாமஸ் அணியினர். மகளிருக்காக ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு முன்பாக அன்பு சகோதரர்கள், ஆடவர்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். தயவு செய்து அந்த இடத்திலிருந்து நகர்ந்து செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மகளிருக்காக ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்கள் கவனத்திற்கு தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்காக தென்புறம், கீழ்புறம், மேல்புறம் 3 புறங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே மகளிருக்கான இருக்கையை தயவு செய்து நிற்பதை தவிர்க்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தேர்ட் ரைட் டு
திசையன் விலை தேர்ட் ரைட் டு மெஞ்ஞானபுரம். மீண்டும் அன்பு சகோதரர்கள் கவனத்திற்கு, மகளிருக்காக ஒதுக்கப்பட்ட கேலரிக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கின்ற அந்த நுழைவு வாயிலை அடைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்கள், மேலும் அந்த கேலரியில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்கள், தயவு செய்து உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மூன்று வெற்றி புள்ளிகள். சூப்பர் ரைட் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஜான் தாமஸ் அணியினர் 12, இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் 9. இரு அணிகளும் சம பலத்துடன் ஆடி வருகிறார்கள். நேர்த்தியான ஒரு வெற்றி புள்ளி மெஞ்ஞானபுரம் அணியினருக்கு. மீண்டும் உங்கள் கவனத்திற்கு, மகளிருக்கான ஒதுக்கப்பட்ட கேலரியில் அந்த ஓரத்தில் இன்னமும் ஏராளமான அன்பு சகோதரர்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்கள், தயவு செய்து விழா குழுவினரின் இனிய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மதுரடி ஆட்டம். நேர்த்தியான 3 வெற்றி புள்ளிகள், 1+2, 3 வெற்றி புள்ளிகள் மெஞ்ஞானபுரம் அணியினருக்கு. கணம் ஜான் தாமஸ் கபடி கழகம் நடத்தும் இந்திய கபடி வீரர் ரவி சுந்தர் நினைவு கபடி போட்டி நடைபெற்று வருகிறது. ஆடுகளத்தில் சுரேஷ், மிக நேர்த்தியான ஒரு வெற்றி புள்ளி திசையன் விலை அணியினருக்கு. எண்ணிக்கை 10, திசையன் விலை 10, ஜான் தாமஸ் 17. மிக நேர்த்தியான ஒரு வெகுமதி புள்ளி ஜான் தாமஸ் மெஞ்ஞானபுரம் அணியினருக்கு. நேர்த்தியான ஒரு வெற்றி புள்ளி திசையன் விலை அணியினருக்கு. ஆடுகளத்தில் மீண்டும் சுரேஷ். திசையன் விலை அணியினரின் எண்ணிக்கை 11 உயர்கிறது. ஜான் தாமஸ் 18. ஆட்டத்தின் இடைவேளை. ஆட்டம் ஆரம்பமாகிறது. மீண்டும்
பிரைசன் வளரும் இளம் நட்சத்திர ஆட்டக்காரர். எதிர்காலத்தில் பல சாதனைகள் படைத்து சரித்திரத்தில் இடம் பிடிக்க காத்து கொண்டிருக்கின்ற பிரைசன். மற்றுமோர் வளரும் ஆட்டக்காரர். பள்ளி அளவில் பல சாதனைகள் படைத்தவர். சாதிக்கும் துடிக்கும் நோக்கத்தில் தனது நேர்த்தியான ஒரு ஆட்டத்தை ரசிகர்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிற சுரேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தேர்ட் ரைட் டு திசையன் விலை. மிக நேர்த்தியான ஒரு வெற்றி புள்ளி. தேர்ட் ரைட் டு ஜான் தாமஸ் மெஞ்ஞானபுரம். ஆடுகளத்தில் பவுலியாஸ். இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திசையன் விலை அணியினர் 12 வெற்றி புள்ளிகளுடனும் ஜான் தாமஸ் மெஞ்ஞானபுரம் அணியினர் 18 வெற்றி புள்ளிகளுடன் ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் ஓர் வெற்றி புள்ளி ஜான் தாமஸ் அணியினருக்கு. ஒரு வெற்றி புள்ளி அணியின் விலை அணியினருக்கு. திசையன் விலை அணியினருக்கு எண்ணிக்கை 13 உயர்கிறது. ஜான் தாமஸ் 19. 19க்கு 13. 6 புள்ளிகள் பின்தங்கிய நிலையில் திசையன் விலை, 6 புள்ளிகள் முன்னிலையில் ஜான் தாமஸ். மீண்டும் பிரைசன். அதிரடி ஆட்டத்தில் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் நேர்த்தியான ஒரு வெற்றி புள்ளி. 14-19. 5 புள்ளிகள் முன்னிலையில் ஜான் தாமஸ் மெஞ்ஞானபுரம். Third right to Indian Sports Club
திசையன் விலை. நேர்த்தியான ஒரு வெற்றி புள்ளி. திசையன்வளை அணியினர் 15, ஜான் தாமஸ் அணியினர் 19. ஒரு வெகுமதி புள்ளி ஜான் தாமஸ் அணியினருக்கு. நேர்த்தியான ஒரு வெற்றி புள்ளி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திசையன்விளை அணியினருக்கு. மீண்டும் போலியாஸ். இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் 16, ஜான் தாமஸ் 20. சபாஸ் சபாஸ். ஒரு வெகுமதி புள்ளி மற்றும் 2 வெற்றி புள்ளிகள், ஆக மொத்தம் 3 புள்ளிகள். 3 புள்ளிகள் ஜான் தாமஸ் அணியினருக்கு. மீண்டும் பவுலியாஸ். நேர்த்தியான ஒரு வெற்றி புள்ளி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினருக்கு. நேர்த்தியான ஒரு வெற்றி புள்ளி. ஒரு வெகுமதி புள்ளி ஜான் தாமஸ் மெஞ்ஞானபுரம் அணியினர். நேர்த்தியான ஒரு வெற்றி புள்ளி திசையன்விளை அணியினருக்கு. கடைசி 5 நிமிட நேர ஆட்டம். பதினெட்டு 24. இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் 18, ஜான் தாமஸ் 24. ஒன் பிளஸ் 2 3 வெற்றி புள்ளிகள் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திசையன்விளை அணியினருக்கு. 21-24.
21 இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் 21 வெற்றி புள்ளிகளையும் ஜான் தாமஸ் மெய்ஞானபுரம் அணியினர் 24 வெற்றி புள்ளிகளையும் பெற்ற நிலையில் ஆட்டத்தில் அனல் பறக்கும் சமயம் இது. இந்த ஆட்டம் முடியும் தருவாயில் இருக்கின்றது. ஆகவே அடுத்த ஆட்டத்தில் ஆடுவதற்கு டிபி ஜெயின் சென்னை அணியினரும் கடைசி 4 நிமிட நேர ஆட்டம். டிபி ஜெயின் சென்னை அணியினரும் சவுத் பிரான்ஸ் தூத்துக்குடி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 21 24 3 புள்ளிகள் முன்னிலையில் ஜான் தாமஸ் மெய்ஞானபுரம். Third right to second right okay. கடைசி 3 நிமிட நேர ஆட்டம். Third right to Indian Sports Club. நேர்த்தியான ஒரு வெற்றி புள்ளி. Third right to John Thomas மெய்ஞானபுரம் அணியினருக்கு. கடைசி 2 நிமிட நேர ஆட்டம். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி ஜான் தாமஸ் அணியினருக்கு. ஒரு வெகுமதி புள்ளி மற்றும் ஒரு வெற்றி புள்ளி, 2 வெற்றி புள்ளிகள். ஜான் தாமஸ் 26, இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் 23. கடைசி நிமிட நேர ஆட்டம். லாஸ்ட் மினிட் ஆஃப் பிளே. 26 23. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி திசைன் விலை அணியினருக்கு. 24 26. இரு அணி வீரர்களுக்கும் தலா ஒரு வெற்றி புள்ளி. இரு அணி வீரர்களுக்கும் தலா ஒரு வெற்றி புள்ளி. 27 25. ஜான் தாமஸ் 27. மீண்டும் மதுரடி ஆட்டத்தில் மெய்ஞானபுரம் நேர்த்தியான ஒரு வெற்றி புள்ளி. 28 25. ஜான் தாமஸ் 28, இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் 25. 3 வெற்றி புள்ளிகள் முன்னிலையில். நேர்த்தியான 2 வெற்றி புள்ளிகள். ஆம் அன்பு பார்வையாளர்களை, இந்த ஆட்டம் இனிதே நிறைவு பெற அதிக வெற்றி புள்ளிகளை பெற்ற ஜான் தாமஸ் மெய்ஞானபுரம் அணியினருக்கு வாழ்த்துக்கள். வெற்றிக்காக போராடிய திசைன் விலை அணியினருக்கு பாராட்டுக்கள்.